பூக்கில வந்து பார்த்தீங்கன்னா படம் மட்டும்தான் புக்கி. இந்த நிக்னேம் மட்டும்தான் நல்லா இருக்கு. மீதி உள்ள கான்செப்ட் எதுவுமே வந்து எல்லாம் கிரிஞ்சாக தான் இருக்கு. ஏன்னா 2K கிட்டுக்கு தான் வந்து மோஸ்ட்லி எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2K கிட்டுக்கான எல்லாம் கான்செப்ட் மூவி தான் இது. இப்போ வரது எல்லாமே 2K கிட்டு தான் இருக்கு. 90s மூவியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயராம் அந்த ஒரு போர்ஷன்னு ஏன் இப்படி 2K கிட்ட அடிச்சு நவுத்துறாங்கன்னு தெரில. அந்த மாதிரி தான் இருக்கு. படத்தில் என்ன சொல்ல வராங்க, எங்கே போகிறாங்க, ஒவ்வொரு சீனும் ஜம்ப் ஆகிட்டு தான் போயிட்டு இருக்கு. பட்டு ஒரு கனெக்ட் இல்லை. ஒரு எமோஷன் சீன் வரும், அப்புறம் உடனே வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் போகும், கரண்ட் வரும், அப்படி தான் போயிட்டு இருந்தது. படம் வந்து 2.25 மணி நேரம், ஆனால் உட்காந்து பார்த்தது 4 மணி நேரம் 5 மணி நேரம் அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப ஸ்லோ படம். ஆனால் பட் என்ன சொல்ல வரான்னு தான் கடைசி வரைக்கும் சொல்லி முடிக்கல. பட்டு ஒரு பிரேக்கப் ஆச்சுன்னா அது கரெக்டாக கன்வே பண்ணணும், கரெக்டாக முடிக்கணும் அப்படின்னு தான் ஒரு கான்செப்ட் வச்சு பண்ணியிருக்காங்க. 2K கிட்ட வந்து அவசரப்பட்டு இந்த பிரேக்கப் பண்ணுறது, பேட்சப் பண்ணுறது அந்த மாதிரி கான்செப்ட் தான் போயிருக்கு இந்த படம் ஃபுல்லாகவே. கெஸ்ட் ரோல் மியூசிக் டைரக்டர் ஒரு சாங்குக்கு வருவார். ஆனால் படத்தில் ஃபுல்லாகவே எல்லாம் சாங்காக தான் இருக்குது. ஏன் இப்படி கதையை விட்டுட்டு சாங்ஸுக்கு பட்டம் கொடுக்குறாங்கன்னு தெரில. பட்டு ஒரு 5-6 சாங்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருந்தது. தொட்டதுக்கெல்லாம் சாங்கு அப்படி தான் இருந்தது படம் ஃபுல்லாகவே. இந்த ஹீரோவுக்கு ஆமாம் அவரோட ப்ரொடக்ஷன் தான். இவருக்கு இந்த ரோலே செட் ஆகலை, அப்படிதான் இருந்தது. இந்த படத்தோட அந்த நம்ம வித் லவ் கம்பேர் பண்ணும்போது வித் லவ் நல்லா இருந்தது. அந்த மாதிரி அப்படி போயிடுச்சு மைண்டு. நமக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணாது, ஏதோ ஒரு படம் கனெக்ட் ஆகும். முன்னாடி என்னது அந்த படம் தான் கனெக்ட் ஆகும். ஓவராலாக படம் நியூ ஹீரோயின் வேற. ஸோ கிரிஞ்சி தான் அது எல்லாமே. ரேட்டிங் நான் வந்து ஒரு 3 கொடுப்பேன். பூக்கி இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். ஏன்னா இப்படி ஒரு நல்ல ஹீரோ நல்லா நடிச்சிருக்காரு. லைக் ஜிவி பிரகாஷை நடுவில் பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான் நடிச்சிருக்காரு. ஒரு புது ஹீரோவுக்கு வந்து இந்த மாதிரி லவ் படங்கள் மூலிமா தான் இன்ட்ரோ ஆகி ஒரு மாதிரி நல்லா வருவாங்க. பட் இந்த படத்தில் அவர் நல்லா நடிச்சிருக்காரு. ஆனால் இந்த கதைகள் வந்து அவருக்கு செட் ஆகலையான்னு தோணுது. அது ஒன்று தான் எனக்கு ஒரு மாதிரி இது. அப்புறமேட்டு விஜய் ஆண்டனி இப்படி ஒரு படத்துக்கு ப்ரொடியூசர் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அவர் இன்னும் நல்ல நல்ல படங்களுக்கெல்லாம் பண்ணார்னா அவரோட ப்ரொடக்ஷன்லேருந்து வர படங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் சில இதெல்லாம். ஆனால் இப்போ வந்து இந்த படம் வந்து அந்த அளவுக்குலாம் இல்லை, சுமாராக தான் இருக்குது. இந்த ஹீரோ நல்லா நடிச்சிருக்காரு, அவ்வளோதான். அப்புறமேட்டு அந்த பொண்ணும் ஒரு மாதிரி பரவாயில்ல, கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். ஃபுல்லாகவே லவ் ஜானர் தான். ஃபஸ்ட்டு ஒரு பிரேக்கப் ஆயிரும், அதுக்கப்புறமேட்டு அங்கே வெளியே வந்து சண்டை போடுவாங்க. அதை வந்து மக்கள்லாம் வீடியோ எடுத்து அதை ட்ரெண்ட் பண்ணி விட்ருவாங்க. நட் ரோட்லேயே வந்து ஆம்பளையும் பொம்பளையும் அடிச்சுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு அது ஊர் முழுக்க பரவிக்கிறோம். அப்புறமேட்டு அவங்களுக்கு பிரேக்கப் ஆகி ஃபுல்லாக போயிட்டுருப்பாங்க. அப்புறமேட்டு மூவ் ஆன் ஆகலாம்னு நினைப்பாங்க. மூவ் ஆன் ஆக முடியாது. ஆனால் மூவ் ஆன் ஆனால் நிறையா மோட்டிவேஷன் சீன்ஸ்லாம் பார்ப்பாங்க. நம்ம என்னது வாரணமாயிரம் சீன்லாம் பார்த்துட்டு ஒருத்தன் ஹீரோ வந்து ஜிம்முக்கு போவார். இவங்க வந்து மோட்டிவேஷன் கிளாஸ் போவாங்க. அங்கே எல்லாம் ஒரு மாதிரி போய் கடைசியாக வந்து அவங்க சேர்ந்தாலாம் இல்லையா தான் கதை. அதனால் அவங்க சேர்ந்தலாமே வேறலாமான்னு நீங்களே மக்களே முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு தான் படம் இருக்குது. பாண்டியராஜனுக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். அந்த சீன்ஸ் மட்டும் எனக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிடுச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தரோட அப்பாவோட கனவு வந்து தான் பையன் வந்து சொந்த வீடு வாங்கி அதில் நம்மளை உட்கார வைப்பாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். அதை வந்து அந்த சீன்ஸ் மட்டும்தான் நல்லா இருக்குது இந்த படத்தில். மற்றபடி ஓவராலாக பார்க்கும்போது இதுக்கு இப்போ 2K கிட்ஸுக்கு வேணால் இது செட் ஆகும்னு நினைக்கிறேன். மற்றபடி நம்மள மாதிரி ஆட்கள்லாம் வந்து கொஞ்சம் பிலோ ஆவரேஜ். இல்லை, அவர் மியூசிக் பண்ணியிருக்காரு. அந்த இதில் ஒரு பேய் சாங் வரும், அது எதுக்கு வருதுன்னு தெரில, அது வந்துட்டு போகுது. அதுக்கப்புறமேட்டு மாண்டேஜ் சாங்லாம் நல்லா இருக்குது. அந்த பேய் சாங்ஸ்லேயே வந்து லிப்சிங்ஸ்லாம் வந்து நிறைய இடத்துல மிஸ் ஆகுது. ஏன்னா வரிகள்லாம் மாற்றி அதுக்கப்புறமேட்டு பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க தெலுங்கில் எடுத்த மாதிரி இருக்குது நம்ம அந்த சாங்ஸை பார்க்கும்போது. ஓவராலாக பார்க்கும்போது இந்த படங்கள் வந்து பிலோ ஆவரேஜ் தான். அந்த ரேட்டிங்க்கு 2.8 அவ்வளோதான் கொடுக்கும்.